Hello everyone, this is Balaji. Excel la வந்து எப்படி வந்து VLOOKUP function யூஸ் பண்றது அப்படினு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் வீடியோவை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என் சேனலை ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மோர் வீடியோஸ்க்கு வந்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து VLOOKUP ஃபங்க்ஷனை வந்து எக்ஸலில் எப்படி பண்ணுறதுன்னு அப்படின்னு பார்க்கலாம். VLOOKUP ஃபங்க்ஷன்னா வெர்டிக்கல் லுக்கப். வெர்டிக்கல் லுக்கப்னா வெர்டிக்கலாக இருக்கிற டேட்டா வந்து ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் டேட்டா பேஸ்லேருந்து எடுக்கிறதுக்கு வந்து VLOOKUPனு ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணோம். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் டேட்டா பேஸ் எடுத்திருக்கேன். இப்போ அந்த ஷீட்டுக்கு போகலாம். எக்ஸாம்பிள் டேட்டா பேஸ் இங்கே இருக்குது. இந்த எக்ஸாம்பிள் டேட்டா பேஸில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட், அப்புறம் அவங்க சப்ஜெக்ட் மார்க் அப்டைன்ட் இருக்குது, அப்புறம் டோட்டல் மார்க் பர்சன்டேஜ் இருக்குது, அப்புறம் பாஸ் ஆஃப் ஃபெயிலா அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டு, அப்புறம் கிரேடு அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸோட கிரேட் இருக்குது. இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே VLOOKUPை யூஸ் பண்ணி இப்போ நேமை வந்து செலக்ட் பண்ணுறது மூலிமா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆஃப் ஃபெயிலா அப்புறம் வந்து கிரேடு என்ன அப்படின்னு வர வைக்கும். இப்போ நான் இப்போ வந்து பண்ணுறேன். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நேம் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். நேம் சேஞ்ச் பண்ணோடனே பாஸ் ஆஃப் ஃபெயிலாக வந்து சேஞ்ச் ஆகுது. இப்போ வந்து கிரேடாக வந்து சேஞ்ச் ஆகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேம் சேஞ்ச் பண்ணோடனே அது பாஸ் ஆஃப் ஃபெயிலாக சேஞ்ச் ஆகுது, அது கிரேடும் சேஞ்ச் ஆகுது. இப்போ இதை வந்து எப்படி பண்ணுறது லுக்கப் யூஸ் பண்ணி அப்படி இந்த டேட்டா பேஸ்லேருந்து இந்த டேட்டா வந்து எடுக்குது. வெர்டிக்கல் லுக்கப்னா வெர்டிக்கலாக இருக்கிற டேட்டா வந்து எடுக்கிறதுக்கு வந்து காலம் வைஸ் இருக்கிற டேட்டா வந்து எடுக்கிறதுக்கோசம் VLOOKUP யூஸ் பண்ணுறோம். HLOOKUPனு ஒரு லுக்கப் இருக்குது. லுக்கப்புக்கு அந்த லுக்கப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஹரிசாண்டலாக இருக்கிற டேட்டா வந்து எடுக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம எப்படி வெர்டிக்கல் லுக்கப் வந்து யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி வந்து ஹரிசாண்டல் லுக்கப் யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போடுறேன். இப்போ வந்து எப்படி வந்து இது க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் இந்த ஷீட்டை எடுத்திருக்கேன். இந்த ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நேம்லாம் வந்து ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் வரணும். இந்த பர்டிகுலர் செல்லில் வந்து ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் நேமில் வரணும்னா நம்ம வந்து டேட்டா வேலிடேஷன் ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி பண்ணலாம். அந்த டேட்டா வேலிடேஷன் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் வந்து எப்படி டேட்டா வேலிடேஷன் பண்ணுறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து லிஸ்ட்டு ட்ராப் டவுன் லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறது, அது வந்து நான் அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். அது பார்த்து தெரிஞ்சுங்க. அந்த வீடியோ லிங்க்கை வந்து நான் இந்த டாப் ஆஃப் த வீடியோவில் கொடுக்குறேன். இப்போ வந்து டேட்டா வேலிடேஷன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செல்லை செலக்ட் பண்ணணும். செல்லை செலக்ட் பண்ணிட்டு இந்த எக்ஸலில் டாப் ஆஃப் த டேப் போனீங்கன்னா அதில் வந்து டேட்டா டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம். டேட்டா டேப் என்னோடனே டேட்டா வேலிடேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணோன்னே டேட்டா வேலிடேஷன் கிளிக் பண்ணோம். டேட்டா வேலிடேஷன் கிளிக் பண்ணோடனே டேட்டா வேலிடேஷன் ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வேலிடேஷன் க்ரைட்டீரியா இருக்கும். இந்த வேலிடேஷன் க்ரைட்டீரியாவில் வந்து பார்த்திங்கன்னா அலோவ்ஸில் வந்து லிஸ்ட்டுன்னு செலக்ட் பண்ணோம். லிஸ்ட்டு செலக்ட் பண்ணோடனே இதில் வந்து சோர்ஸ்ன்னு இருக்கும். இதில் வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ணி எந்தெந்த நேம்ஸ்லாம் வரணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ இதில் வந்து ட்ராப் டவுன் லிஸ்ட் வந்துடும். இப்போ ட்ராப் டவுன் லிஸ்ட் வந்துடுச்சு. இப்போ இதனால் எல்லா நேமும் வந்து இதில் வந்துடும். இப்போ எந்த நேம் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த நேம் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி இது இப்போ வந்து இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து லுக்கப் யூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் வந்து பாஸ் ஆஃப் ஃபெயிலா அப்புறம் கிரேடு என்ன அது வந்து பண்ணுறணும். அது வந்து பண்ணுறது VLOOKUPனு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பண்ணலாம். அது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டைப் பண்ணோம். ஈக்குவல் டைப் பண்ணி VLOOKUP டைப் பண்ணிங்கன்னா அதில் வந்து 4 ஆர்குமெண்ட்ஸ் வரும். லுக்கப் வேல்யூ, டேபிள் அரே, காலம் இண்டெக்ஸ் நம்பர், அப்புறம் ரேஞ்ச் லுக்கப், இந்த 4 ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு லுக்கப் வேல்யூன்றதில் இந்த நேம் என்ன நேமோ அந்த லுக்கப் வேல்யூ செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு கமா கொடுத்திங்கன்னா டேபிள் அரே கேட்கும். டேபிள் அரேயில் வந்து இந்த டேபிளை வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கணும். டேபிளை வந்து செலக்ட் பண்ணியாச்சு. இந்த அரே இந்த டேபிள் அரே வந்து செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணின பிறகு கமா கொடுத்துட்டிங்கன்னா காலம் இண்டெக்ஸ் நம்பர் கேட்கும். இப்போ இந்த செலக்ட் பண்ண டேபிளில் இண்டெக்ஸ் நம்பர் நார்மலாக வந்து ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம், ஃபோர்த் காலம். இப்போ வந்து பாஸ் ஆஃப் ஃபெயிலாக வரணும்னா இது வந்து 8th காலம் இண்டெக்ஸ் நம்பர். இப்போ இதை வந்து 8ன்னு கொடுக்கணும். 8 கொடுத்து கமா கொடுத்தீங்கன்னா ட்ரூ ஆஃப் ஃபால்ஸான்னு கேட்கும். ட்ரூன்னு கொடுத்தீங்கன்னா அப்ராக்சிமேட் மேட்ச் இருந்தால் வந்துடும். நம்ம ஃபால்ஸுன்னு கொடுத்துக்கலாம். ஃபால்ஸ் கொடுத்து
க்ளோஸ் ப்ராக்கெட் அண்ட் என்டர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரம்யான்ற அவங்க வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஃபெயிலாக பாஸில் பாஸ் வந்துடுச்சு. இப்போ வந்து கிரேட் வர வைக்கணும், அதே மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டைப் பண்ணி VLOOKUP டைப் பண்ணி லுக்அப் வேல்யூ அதே நேம் செலக்ட் பண்ணிக்கலாம். நேம் செலக்ட் பண்ணிவிட்டு கமா கொடுத்தீங்கன்னா டேபிள் அரே கேட்கும். டேபிள் அரேயில் இது செலக்ட் பண்ணிக்கலாம். டேபிள் செலக்ட் பண்ணிட்டு காலம் இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் 8 கொடுத்தோம் பாஸ் ஆஃப் ஃபெயிலுக்கு. இப்போ 9 கொடுக்கணும். 9 கொடுத்து கமா கொடுத்தீங்கன்னா இதேமாதிரி ஃபால்ஸாக ட்ரூவான்னு கேட்கும். வந்து ஃபால்ஸ்னால் எக்ஸாக்ட் மேட்ச்சு கொடுத்து க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா இப்போ ரம்யா வந்து பார்த்திங்கன்னா பாஸ் B ப்ளஸ் கிரேட். ஓகே, இந்த இதுக்கு வந்துடும். இப்போ வந்து நம்ம நேமை சேஞ்ச் பண்ணிங்கன்னா வினோ கொடுக்குறேன். இப்போ வினோ கொடுத்தீங்கன்னா இப்போ வினோ வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலு U கிரேட். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அதை சேஞ்ச் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு வந்து கிரேடும் சேஞ்ச் ஆகும், பாஸ் ஆஃப் ஃபெயிலாகவும் சேஞ்ச் ஆகும். இந்த இது பேஸ் பண்ணி நம்ம VLOOKUPல எந்த ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டா ஒன்றா வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ சாம் சிக்லுக்குனா சாம் வந்து பாஸ் B ப்ளஸ் கிரேட். ஸோ நேமை சேஞ்ச் பண்ணுறது மூலிமா எந்த கிரேடு பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் VLOOKUPை யூஸ் பண்ணி. ஸோ இந்த மெத்தடில் தான் VLOOKUPை யூஸ் பண்ணோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.